ஆயிரம் கேள்விகளோடு, அநேக குழப்பங்களோடு, கர்த்தர் என் கூட எப்படியெல்லாம் பேசுவாங்க? கர்த்தர் என் கூட பேசினா நல்லா இருக்குமே! என்னை கர்த்தர் நன்மையான பாதையில நடத்தினா நல்லா இருக்குமே! கர்த்தர் எப்படியாவது என் கூட பேச மாட்டாங்களா? கர்த்தர் எப்படியாவது என் வாழ்க்கையில பேசி என்னை நல்ல நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வர மாட்டாங்களான்ற கேள்விகளோடு, அநேக குழப்பங்களோடு இருக்கிற இந்த காலை வேளையில உங்கள் மத்தியில கர்த்தர் அழகான வார்த்தையோடு பேசுவாங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும். உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தும். இந்த வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாய் உங்களை உயர்த்துவாங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, பரலோக ஆசீர்வாதத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் இந்த வார்த்தையை கவனமாய் கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 105வது வசனம் இப்படி அழகாய் சொல்லுகிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் அப்படின்ற வார்த்தை இந்த சங்கீதக்காரன் அழகாய் எழுதுகிறார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் வெளிச்சத்தையும் தீபத்தையும் கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில தருவாங்க அப்படின்றதை இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் மட்டுமே இருந்தால் போதும். கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே இருந்தால் போதும். கர்த்தருடைய நாமங்கள் மட்டுமே இருந்தால் போதும். கர்த்தர் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அது நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்கும். அது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும் அப்படின்றதே சொல்லப்படுகிறது. ஒரு இருளான சூழ்நிலையில் கேள்வியோடு இருக்கிற, அநேக குழப்பங்களோடு இருக்கிற, அடுத்த எதிர்காலத்தை நோக்கி சிந்தித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் என்கிற ஒன்று வேண்டும் என்றால் அது யாரால் மட்டும்தான் முடியும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையினால் மட்டுமே முடியும். அது எங்கே இருக்குன்னா நீங்கள் வேதத்தில் மட்டும்தான் அதை தேட முடியும். கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்குது? மனுஷனிடத்தில் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தா அங்கே கிடைக்காது. இல்லை பூமியில் வேறு யாராவது நம்மிடத்தில் அதை குறித்து பேசுவாங்கன்னா அங்கேயும் கிடைக்காது. இல்லை பெரிய ஊழியக்கார இடத்துல தான் கிடைக்குமானா அங்கேயும் கிடைக்காது. எங்கே கிடைக்கும்னா நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வசனத்திலே நீங்கள் உட்காரும்போது அந்த வசனங்கள் தான் உங்களை உங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும் என்பதை இந்த வசனங்கள் சொல்லுகிறது. வேதத்தில் அநேகரை குறித்து அழகாய் சொல்லப்படும். அவங்க எல்லாருமே கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்தவர்கள். கர்த்தருடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்குது அப்படின்னா யோசேப்பை குறித்து வாசிக்கலாம். யோசேப்பு தன்னுடைய பாதைகளில் அநேக பிரச்சனைகள் வந்தது, அநேக போராட்டங்கள் வந்தது. தான் அண்ணன்களால் வெறுக்கப்பட்டார். போர்த்திபாருடைய வீட்டில் மிகப்பெரிய பாவம் அவனை நெருங்கின போதும் அதை விட்டு ஓடினான். அதனால் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். சிறைச்சாலையில் அநேக நெருக்கங்களை சந்தித்தான். இது எல்லாமே அவனுடைய பாதையில் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடந்ததுனால நடந்த காரியங்கள். கர்த்தர் தன்னுடைய தகப்பனாரோ தன்னுடைய முன்னோர்களோ அவனுக்கு சொல்லித்தந்த வார்த்தையின்படி அவன் நடந்தான். எந்த ஒரு தீமையான காரியங்களும் செய்யக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் செய்யக்கூடாது, அண்ணமாருங்க செய்கிற தவறுகளில் இணங்கக்கூடாது. அவர்கள் அநேக தவறுகளை செய்தாங்க. அந்த தவறுகளை இணங்காததுனால அவர்களுக்கு செவி சாய்க்காததுனால தான் அவனுக்கு பிரச்சனை வந்தது. அந்த போர்த்திபாருடைய மனைவி அவனுக்கு இணங்கவில்லை, அவனுக்கு செவி சாய்க்கவில்லைன்னு சொன்னதுனால அவனை தூக்கி ஜெயிலில் போட்டதை நம்ம வாசிக்கிறோம். இது எல்லாமே நெருக்கங்கள். அவன் வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகாமல் கர்த்தருடைய வசனத்தில் நடந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வந்தது போல தோன்றினது. வந்தது தான், ஆனால் அது நிரந்தரமாக இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளும் கண்ணீர்களும் நிரந்தரம் அல்ல, அது டெம்பரவரி தான். அது டெம்பரவரியாக இருக்கிற காரியங்கள் தான். நிரந்தரமாய் வருகிற ஒன்று என்னன்னா ஆசீர்வாதம் மட்டுமே. அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் மட்டுமே. யோசேப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வந்தது. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் வந்தது. அந்த இடத்துல நீங்கள் ஆதியாகமத்தில் வாஸ்து பார்த்தா தெரியும். பார்வோன் அழகாய் சொல்லுவார், அவன் இடத்துல முத்திர மோதிரத்தை எல்லாவற்றையும் கலட்டி கொடுத்துட்டு சொல்லுவார், இந்த எகிப்து தேசத்தில் சுற்றியுள்ள பகுதிகளில் யோசேப்பு ஒரு வார்த்தையை சொன்னால் அதை கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஒருத்தனை பார்த்து வாழுன்னு சொன்னால் வாழ்ந்துடணும், ஒருத்தனை பார்த்து செத்துருன்னு சொன்னால் செத்துடணும். அப்படி மிகப்பெரிய அதிகாரத்தை யோசேப்புக்கு பார்வோன் கொடுக்குறார். அதை மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, என் குடும்பத்துக்கு மட்டும்தான் நான் அதிகாரியாக இருப்பேன், மற்ற இந்த எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அதிகாரியாய் நான் யோசேப்பை நியமிக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதம் தான் அவன் மரிக்கிற வரைக்கும் நிரந்தரமாக இருந்தது. கிணற்றில் இருந்தது டெம்பரவரி,
கிணற்றிலிருந்து விற்கப்பட்டது, அடிமையாக விற்கப்பட்டது டெம்பரவரி. விற்கப்பட்ட இவன் சிறைச்சாலைக்கு செல்வதும் டெம்பரவரி தான். ஆனால் சிறைச்சாலைக்கு அப்புறமா அவனுடைய வாழ்க்கை எல்லாமே பர்மனண்ட்டாக மாறினது. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் டெம்பரவரி தான். துக்கங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள் இதெல்லாமே டெம்பரவரி. நிரந்தரமான ஒன்று உண்டு. அது யாரிடத்துல இருக்குன்னா கர்த்தரிடத்துல இருக்கு. அந்த கர்த்தரிடத்திலிருந்து அந்த பதில் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க. இந்த வசனம் சொன்னது போல கர்த்தருடைய வேதத்தின்படி நடங்க. அது உங்கள் கால்களுக்கு தீபமாயும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கும். அந்த தீபத்தை யாராலும் அணைக்கவும் முடியாது. அந்த வெளிச்சத்தை யாராலும் உங்களை விட்டு புறம்பாய் தள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வாங்க. இன்றைக்குரிய வேலைகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாங்க.